கரண்ட்டுக்கு என்னடா பண்ணதுன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்துல் கலாமே சொல்லிட்டாரு இது மிகவும் பாதுகாப்பானது, அப்புறம் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் பதில் சொல்றாங்க. மூணாவது ஒரு கேள்வி கேட்பீங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கட்டி முடிக்கிற வரைக்கும் கம்மி இருந்துட்டு நீங்க வந்து மூட சொல்றியே நியாயமா, எவ்வளவு 1000 கோடி மீன் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் பதில் சொல்றேங்க. தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் கவனிங்க பிளீஸ். இது தவிர வேற எதனா கேள்வி இருந்தா நான் இதை முடிஞ்ச பிறகு கேளுங்க, கேட்டா நல்லா இருக்கும். நான் என்ன புரிஞ்சு சொல்றேன். அப்துல் கலாம் ஆரம்பிக்கலாங்க. அணு உலை மிகவும் பாதுகாப்பானது, அது கூட அணு உலை 100% பாதுகாப்பானதுன்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அணு உலை பாதுகாப்பானதுன்னா 33 வருஷமா அமெரிக்கா ஏன் அவன் நாட்டுல அணு உலை திறக்கல? ஐயா 1979 3 மைல் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவில் ஒரு அணு உலை வெடிக்குது. அதே 1979 அமெரிக்கால 253 அணு உலைகள் இருந்துச்சுங்க. கட்டி முடிச்சது கட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சேர்த்து 253 இருந்துச்சு. எப்போ 79 3 மைல் ஐலாண்டுக்கு விபத்துக்கு அப்புறம் அவன் நாட்டுல புதுசா அணு உலை கட்ட அனுமதி கிடையாது. ஓகேங்களா. அது மட்டும் இல்ல, அங்க 253 இருந்துச்சு, இன்னைக்கு 104 தான் இருக்கு அமெரிக்கால. நான் சொல்றத நம்பாதீங்க, தயவுசெய்து நெட்ல சர்ச் பண்ணி பாத்துங்க. 151 அணு உலைகளை இந்த 33 வருஷத்துல அமெரிக்கா மூடி இருக்கான். அவன் பைத்தியக்காரனா? உலகத்துல அதிகமா பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க நாடு அவன். 33 வருஷமா அணு உலை திறக்கல. ஓகேங்களா. அதுதான் 151 அணு உலை மூடி இருக்கான். அதுக்கான லிஸ்ட் இருக்கு. நெட்ல போயிட்டு கேன்சல் நியூக்ளியர் பிளான்ட் இன் USA போட்டு போடுங்க, கூகுள் சர்ச்ல போடுங்க, கிடைக்கும். ரைட், அதை விட்டுருங்க. அதே மாதிரி 1986 ரஷ்யால சோர்னோபில் அப்படிங்கிற இடத்துல ஒரு அணு உலை வெடிக்குது. 1986 உலகத்தில் மிகப்பெரிய அணு இருந்து ரஷ்யால 86 சோர்னோபில். இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் பேர் செத்துருக்கான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரஷ்யால நாட்டுல புதுசா அனுமதி தரல, புதுசா அணு உலை கட்டல. 86 அப்புறம் ரஷ்யால அணு உலை கட்டல. ஓகேங்களா. அப்ப ரஷ்யன் சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னா கிட்டத்தட்ட 131 பால் சொன்னா நம்ம மெத்தட் குப்பையில வச்சு குப்பையில போடுனேன். அவன் குப்பையில போடல, அவன் நாட்டுல தரல. அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம கிட்ட இருந்துட்டா. அதுதான் கூடங்குளம் ப்ராஜெக்ட். கூடங்குளம் ப்ராஜெக்ட் முதல்ல போனது கேரளாவுக்கு தான். அந்த மக்கள் போராட்டம் நடத்துறதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து. ரைட், அந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன். 33 வருஷம் அமெரிக்கா திறக்கல, 86 இருந்து ரஷ்யா திறக்கல. புக்கிஷிமால போன வருஷம் எடுத்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜப்பான் மூடிட்டான். அவன் நாட்டுல இருக்க எல்லா அணுலையும். ஆப்டர் புக்கிஷிமா ஜெர்மன் அனௌன்ஸ் பண்ணிருக்கான், என் நாட்டுல இருக்க எல்லா அணுலையும் 2020 மூட போறேன். சொன்னது மட்டும் இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜெர்மன்ல 23 அணு உலைகள் இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்க அணு உலையில 8 அணு உலை மூடி இருக்கான். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் மீதியை வந்து 2020 மூடிட போறேன்றான் ஜெர்மன். ஓகேங்களா. இத்தாலியில வந்து இது தீர்மானம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு இனி அணு உலை தேவையில்லைன்ட்டு. சுவிட்சர்லாந்து 2022 மூட போறான். உலக வல்லரசுகள் எல்லாம் இழுத்து மூடும் போது இந்தியா 2020 20 அணு உலை கட்ட போறான். அதுல 12 தமிழ்நாட்டுல 8 புதுசா கல்பாக்கத்தில். இது கூட உங்களும் பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை. 12 அணு உலை தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஐயா நடந்து சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு அணு உலை கேரளாவில் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முடியாது, உதைப்பானுங்க. கூடங்குளம் ப்ராஜெக்டே முதல்ல அங்கதான் போச்சு. நான் அப்ப சொல்றேன். 12 அணு உலை, 8 அணு உலை கல்பாக்கத்துல ஏற்கனவே 2 இருந்துச்சு. 220 மெகாவாட் 2 அணு உலை இருந்துச்சு. 3வது கட்டி முடிச்சான். 500 மெகாவாட் மாஸ்டர் ரியாக்டர் கட்டி முடிச்சான். 4வதுக்கான வேலையை ஆரம்பிச்சுதான். ஓகேங்களா. உலக வல்லரசுகள் எல்லாம் இழுத்து மூடுறான். இவன் வேலை பண்றான், டேட்டா சேவ் பண்றான். எப்படி நம்பருக்கு நீங்க கேட்கலாம், அமெரிக்கால தரலன்னா என்ன, தமிழ்நாட்டுல தரக்கூடாதா, அவனோட நம்ம சயின்டிஸ்ட் டேலண்டா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையிலே நம்ம சயின்டிஸ்ட் டேலண்டா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த 60 வருஷத்துல இவங்க சொந்தமா ஒரு அணு உலை கூட கட்டல. இந்தியாவில இருக்க 20 அணு உலையும் ஃபாரின்ல வாங்கினது. அவன் தூக்கிப்போட்ட குப்பை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறதா இவங்க சேஃப் சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமா அணு டெக்னாலஜி கூட கிடையாது. அதுதான் உங்க இந்தியா, அவங்கதான் சொல்றாங்க அணு உலை பாதுகாப்பானது. ஐயா அணு உலை பாதுகாப்பானதுன்னா அணு விபத்து இழப்பீடு மசோதா அப்படிங்கிற சட்டத்தை நம்ம கவர்மெண்ட் ஏன் போட்டுதான், நம்ம கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கோம். அணு உலை வெடிச்சு மக்கள் செத்தா 500 கோடி நாள் நீ கொடுக்குறானாடா அப்படின்னு ஃபாரின் கம்பெனிக்கு நம்ம கவர்மெண்டே சொல்றோம். இந்தியா அரசு சட்டம் போட்டிருக்கு. எனக்கு இந்த சட்டம் அவன் சொல்றான், உங்க சட்டம் என்ன கட்டுப்படுத்தாது, என்னால அதெல்லாம் போட்டுக்கிட்டு மேக்சிமம் 500 கோடி நாள் கொடுக்க தேவைதான்றான். அவன் அது கூட கொடுக்க மாட்டேன்றான். என்ன அணு உலை வாங்கிட்டு வராங்க. ஐயா மிகவும் பாதுகாப்பான அணு உலைக்கு எதுக்குங்க இந்த சட்டம்? அணு உலை பாதுகாப்பாதுன்னு சொல்ற அப்துல் கலாம் அவர்கள் உங்க கல்பாக்கம் கடல் மணல்ல கதிர்வீச்சு பாதிப்பு இல்லன்னு வந்து மீடியா நோட்டுல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். இங்க இருக்கிற அணு கல்பாக்கம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நெட்ல போட்டு பாருங்க. இந்திய அணு உலைகளை பத்தி பேச ஆரம்பிச்சா சாரி குப்புவீங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 1994-95 இந்தியா அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன். அவரு அணு சயின்டிஸ்ட் தான். அணுசக்தி ஒழுங்காற்று வாரியத்தோட ஏஐஆர்சியோட தலைவர்.
இந்தியாவில் இருக்க அணு உலைகளை எல்லாம் ஸ்டடி பண்ண 2 வருஷம் ஸ்டடி பண்ணி ஒரு பெரிய அறிக்கை கொடுக்கிறாரு அணுசக்தி கழகத்துக்கு. கிட்டத்தட்ட 137 பால்ஸ் நம்ம அணு உலைகள்ல இருக்கு. அதுல 96 மிகவும் அபாயகரமானது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு 1996 கொடுக்கிறார். இவங்க தூக்கி குப்பையில போட்டானுங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே வைஸ் சான்சலர்ல எழுதியிருக்காரு. ஃப்ரண்ட் லைன்ல 1999 வருஷம் மார்ச் மாசம் ஃப்ரண்ட் லைன் நெட்ல போட்டு பாருங்க. அது எழுதியிருக்காரு, உலகத்தில் மிக அபாயகரமான அணு உலைகள் இந்தியாவில தான் இருக்கு. அப்படி நான் எழுதல, நான் சொல்லல. அணுசக்தி ஒழுங்காற்று வாரிய தலைவர் சயின்டிஸ்ட், அட்டாமிக் சயின்டிஸ்ட், அவன் 2 வருஷம் டீடைல் ஸ்டடி பண்ணி சொல்றான் உலகத்துல மிகவும் அபாயகரமான அணு உலைகள் இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு. ஐயா, ஒரு அணு உலை வெடிக்கலன்றதா அர்த்தப்பட்டோம். ஒரு அணு கல்பாக்கம் அப்படியே தான் இருக்கு. கல்பாக்கத்தை எவ்வளவு ஆக்சுவலா 3 மாசமா கல்பாக்கம் ஒர்க் பண்ணல. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே 2 வருஷம் நிறுத்தி வச்சிருந்தான், அதுவும் தெரியாது. ஓகேங்களா? ஒரு அணு உலை வெடிக்கலன்றது அர்த்தப்பட்டோம். ஒரு அணு உலை ஒர்க் பண்ண போட்டு 30 வருஷம், 30ல இருந்து 35 வருஷம். அந்த 35 வருஷம் முடிவுல 900 டன் யுரேனியம் கழிவு மிஞ்சும். 900 டன்னு. ஓகேங்களா? யுரேனியத்துக்கு ஆஃப் லைஃப் டைம் 2 லட்சம் வருஷம். ஆஃப் லைஃப் டைம்னா என்னன்னு கேளுங்க. 100 கிராம் யுரேனியம் எடுத்து அப்படி வச்சிருக்கீங்கன்னா அது கதிரியக்கம் போய் 50 கிராம் அவருக்கு 2 லட்சம் வருஷம் ஆகும். அந்த 50 கிராம் திரும்ப கதிரியக்கம் போய் 25 கிராம் ஆகும், இன்னொரு 2 லட்சம் வருஷம். பாதியா குறைய 2 லட்சம் வருஷம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆஃப் லைஃப் டைம். படிச்சிருக்கீங்க 8வது 10வது எல்லாம் அரை ஆயுள் காலம்னு புத்தகத்தை. யுரேனியத்துக்கு 2 லட்சம் வருஷம். 900 டன் கழிவு மீண்டும் ஒரு அணு உலையில மட்டும் இவ்வளவு கழிவு லட்சக்கணக்கான ஆண்டு எப்படி சேஃபா பாதுகாக்க போற? மெட்டீரியல் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் 50 வருஷமா தான் இருக்கு. லட்சக்கணக்கான ஆண்டு சேஃபா பாதுகாக்கிறதுக்கான மெட்டீரியல் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. அதனாலதான் 33 வருஷமா அமெரிக்கா அணு உலை திறக்கல. அவங்க கிட்ட அணு ஒப்பந்தம் போட்டு அணு உலை வாங்கிட்டு வரமே. நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளின்னு வச்சுங்க. விட்டுருங்க. கரண்ட் கனடா பண்றது அணு உலை சேஃபானதுலாம் ஏமாத்து வேலை. ஓகேங்களா? கரண்ட் என்ன பண்றது? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கட் பண்றானே, அதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தமிழ்நாடு மின்சார தட்டுப்பாடான மாநிலம் கிடையாது. தேவைக்கு அதிகமா மின்சாரம் தயாரிக்கிற மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. ஒரு நாளைக்கு நமக்கு மின்சாரம் பற்றாக்குறை 22 கோடி யூனிட். ஒரு நாளைக்கு நம்ம அதர் ஸ்டேட் கொடுக்கிற மின்சாரம் 26 கோடி யூனிட். கேரளாவுக்கு 11 கோடி யூனிட், ஆந்திராவுக்கு 6 கோடி யூனிட், கர்நாடகாவுக்கு 9 கோடி யூனிட் கொடுத்துருக்கான். நீங்களும் நானும் யூனிட்ல உட்காந்து அணுகுலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் நேச்சரா வர தண்ணி தர மாட்டான். கேரளா குரு மாட்டான், ஆந்திரா குரு மாட்டான், கர்நாடகா குரு மாட்டான். நம்ம நெய்வேலி மின்சாரம் எந்த சைடும் கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த கேட்டாக்கா நேச்சரா வர தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்தியா. ஆனா நீங்க மின்சாரத்தை கொடுக்காரான்னு சொன்னா ஒருமைப்பாடு கெடுதுமா. ரைட், அது விட்டுங்க. அது இந்திய ஒருமைப்பாடுன்னு கதை விடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு 8 மணி நேரம் கட் பண்றானே, என்னடா பண்றதுன்னு கேட்பீங்க. அதுதான் கொடுக்க மாட்டான். நெய்வேலி மின்சாரத்தை நமக்கே கொடுக்க மாட்டான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு தமிழ்நாட்டு மின் தட்டுப்பாடுக்கு ஒரே தீர்வு அணு உலை தான் சொல்றது அயோக்கிய தரம். எப்படி சொல்ற கேளுங்க. இந்தியாவில 20 அணு உலை இருக்குங்க. கூடங்குளத்தெல்லாம் விட்டுருங்க, அதுமே தரல இல்லையா? இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அணு உலைகள் 20. மொத்த மின்சார உற்பத்தியில அணு உலையில கிடைக்கிற மின்சாரம் 2.7%. இந்தியாவில மொத்தமா மின்சார உற்பத்தியில அணு மின்சாரம் 2.7%. மீதி 97.3% மத்த மெத்தட்ல வருது. கவர்மெண்ட் டேட்டா போய் சர்ச் பண்ணீங்க. ஏன் இந்த 2% அது மாதிரி பண்ண முடியாதா? இன்னொரு கேவலத்தை சொல்றீங்க. இந்தியாவில மொத்த மின் உற்பத்தியில 40-45% ஒயர்ல வீணாகிட்டு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ். ஒயர்ல இந்த கொக்கி போட்டு இருக்காங்க, அதான் எக்ஸ்ட்ரா 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி உங்க ஒயர்ல விட்டாங்க, வந்து தரது 60-40 ஒயர்லயே போயிடுது. அணு உலையில கிடைக்கிறது 2.5. லாஸ்ட் 10% குறைச்சாலே 80 அணு உலை கூட்டா கட்ட மிச்சப்படுத்தலாம். இந்த நாட்டுல வாரி ஓட்டையா இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கு. ஓட்டையா இருக்க துப்பு இல்ல, இன்னும் தண்ணி ஊத்துங்களாம். இந்த விஷயம் டிரான்ஸ்மிஷன் அதை பத்தி அப்துல் கலாமுக்கு தெரியாதா? யோசிங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், அவரை பத்தி நீங்களே யோசிங்க. அவர்தான் அப்துல் கலாம். அணு உலை பாதுகாப்பானது சொல்ற அதே அப்துல் கலாம் தான் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பேப்பர் எடுத்து பாருங்க. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு தேசத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கார். ஒத்துப்பீங்களா? தேசத்துக்கு நல்லதா அது சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு? அதே அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்காரு. எடுத்து பாருங்க பேப்பர் 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி பேப்பர். அவரை விட்டுருங்க, அந்த கதை நமக்கு வேணாம். கரண்ட்டுக்கு வயர்ல 40% ஆங்கிலேயில கிடைக்கிற 2% தான். அது மட்டும் இல்ல, கரண்ட் 1000 வழி இருக்கு, 7000 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு, காற்றாலை இருக்கலாம். ஐயா, கயத்தாறுல இருந்து கூடங்குளம் வரைக்கும் 40 கிலோமீட்டர்ல இருக்கிற காற்றாலைகள்ல மட்டுமே தமிழ்நாட்டுல கயத்தாறுல இருந்து கூடங்குளம் வரைக்கும் 40 கிலோமீட்டர்ல இருக்க காற்றாலையில மட்டுமே 4700 மெகாவாட் கிடைக்குது. அப்போ இன்னைக்கு 600
கிடைக்குது. மேக்சிமம் 4500 கட்டி இருக்கு. 40 கிலோமீட்டர்ல வச்சிருக்கிறதுக்கே கிடைக்கும். 7500 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு. காற்றாலை வைக்கலாம். சோலார் ஏற்காடு இங்கதான் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் நைட் இங்கதான். நார்வே ஸ்பீடுலாம் போய் பாத்தீங்கன்னா 6 மாசம் பகல், 6 மாசம் நைட்டு. 300 நாள் கிளியர் ஸ்கை தார்பாலைவனத்துல இருக்கு. சார் என்ன வந்து பேசணும் சொல்லுங்க. நம்பர் நோட் பண்ணுங்க. 99426266 வினோத். நாங்க இந்த பிரச்சனை இல்ல, ஈழ பிரச்சனை எல்லாத்தையும் போராட்டம் எல்லாத்தையும் இருக்கோம். என் நம்பர் நோட் பண்ணீங்க. 99426266 வினோத். என்ன வந்து பேசணும்னா சொல்லுங்க, தாராளமா வந்து பேசுவோம். இடம் இல்லாததான் நாங்க பஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். பஸ்லையும் ட்ரெயின்லயும் இந்த விஷயங்கள் எதுவும் உங்க ஊடகத்துல வராது. அண்ணா ஹசாரே பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ணா ஹசாரே பேர் 24 மணி நேரம் சொல்ற இந்த ஊடகம். ஹீரோ மிலான் ஒரு பொம்பளை இந்த நாட்டுல 12 வருஷமா உண்ணாவிரதம் இருக்கா. எத்தனை பேருக்கு தெரியும் அவ பேர? இந்த நாட்டுல ஒரு பொம்பளை 12 வருஷமா உண்ணாவிரதம் இருக்கா. அவ பேர் கூட உங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்க ஊடகம். நீங்க கேட்கலாம். அப்ப என்ன நம்ம கவர்மெண்ட் நமக்கு கெட்டது செய்தா, விருது செய்தா? ஆமா, இது உங்களுக்கான கவர்மெண்ட் கிடையாது. இது கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி, முதலாளிகளுக்கான கவர்மெண்ட். உங்க வீட்டுல யாருக்கும் கரண்ட் பில் ஏற்றிருக்கான். 300 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எல்லாம் கரண்ட் பில்ல குறைச்சிருக்கான். அவன் கேட்காமலே நோக்கியா கம்பெனி கரண்ட் பில் கட்ட போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பணம் 140 கோடி. அவனுக்கு சப்சிடி. நோக்கியான்ற ஒரு கம்பெனிக்கு அவன் லாபம் சம்பாதிக்க 140 கோடி. இது முதலாளிகளுக்கான அரசு. ஓகேங்களா? இந்தியாவில்தான் அணு உலையெல்லாம். அப்ப இந்த அணு உலை பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில்தான் அணு உலையெல்லாம் கவர்மெண்ட் கையில இருக்குங்க. அமெரிக்கால அணு உலை கட்டலாம் பிரைவேட் கம்பெனி. சிதாட்சி, அறிவா. ஓகேங்களா? பிரைவேட் கம்பெனிஸ். இங்க இருக்க அம்பானி மாதிரி அங்க சிஇ பார்த்துருக்கீங்க. சிஇ ஜெனரல் எலக்ட்ரிக். இங்க இருக்க அம்பானி மாதிரி அவனுங்க 33 வருஷம் அவனால அணு உலை தர முடியல. அவன் கவர்மெண்ட் சண்டே பிடிக்கலாம். ஐயோ பிசினஸ் போதையா வெயிட் பண்ணு, நம்ம நாட்டில் வேணாம், போர்டு அனுபவம் பண்ணோம். அமெரிக்கா மெத்தட்ல இங்க இன்னும் 20 வரப்போகுது. இது ரஷ்யன் அணு உலையா? அதனால வந்து அமெரிக்கா ஃபண்ட் பண்றாங்க. மன்மோகன் சிங் சொல்றாரு. இதை விட அமெரிக்காவை கேவலப்படுத்த முடியாது.